15 ஆம்புலன்ஸ் இருக்கு. மொத்தம் மருத்துவர்கள் எத்தனை பேர்? மருத்துவர்கள் 20 பேருங்க. Okay. 20 பேர்ல வந்து 8லேருந்து 10 பேர் வந்து எமர்ஜென்சி ஃபிசிஷியன், 10 பேர் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ். 5000 பேர் இங்க வரதா ஒரு தொகை சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்க பிரிச்சு வேலை செய்ய போறீங்க? எப்படி டென்ட் நாங்க வந்து அமைக்க போறீங்க? மொத்தம் வந்து 8 டென்ட் வந்து எங்களுக்கு பிளான் இருக்குங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ரைட் சைடில் 3, லெஃப்ட் சைடில் 3, பேக் சைடில் 3, 3 எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் வெளியில் ஒன்று கூட அமைக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா மோஸ்ட்லி க்ரௌட் எல்லாம் நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க. ஸோ அதனால் வெளியிலையும் எங்களுக்கு தேவைப்பட்டால் வெளியிலையும் அமைக்கலான்னு இருக்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு டென்ட்லையும் கம்பல்சரி ஒரு எமர்ஜென்சி டாக்டர் இருப்பாங்க, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 2 ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, 3 எமர்ஜென்சி மெடிசன் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டென்ட்லையும் கம்பல்சரி இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் முன்னாடியே நிர்வாகிகளுக்கும் அறிவித்திருக்கோம். உங்கள் பக்கத்தில் யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு எங்களை கொண்டு வந்து எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே அறிகுறி கொடுத்துருக்குறோம். இதன்படி நடக்கும். இங்கே பாக்ஸ் அமைக்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பாக்ஸில் இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்க எப்படி அந்த இடத்துக்கு அது தனியாக வந்து அண்ணன் வந்து டென்ட்டுக்கு நேராக அந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்கான டென்ட்டுக்கு அதுக்கு நேராக தான் எங்களுக்கு வே இருக்குது. ஸோ அதுக்கு எமர்ஜென்சி எக்ஸ்டன் ஒன்று இருக்குது. இன்கேஸ் யாராவது மயக்கப்படும் டக்குன்னு அது ஓப்பன் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நேராக டென்ட்டுக்கு வந்து இங்கே கொண்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு டென்ட் பார்த்துலையும் ஆம்புலன்ஸ் இருக்குது. வென்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் வித் நார்மல் ஆக்சிஜன். அந்த பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்து அவங்கள வந்து நாங்கள் எதில் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி. பொதுவாக விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாருன்னா குறிப்பாக இந்த மருத்துவ குழுவை தான் அதிகமாக எல்லாருமே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பாக இருக்குது? ஒரு எப்படி நீங்கள் அதை செயல்பட போகிறீங்க? எங்களுக்கு வந்து எங்கள் தளபதி வந்து 2024 ஆட்சி அமைக்கணும். அதே மாதிரி அவரை வந்து யாரும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது. அதில் வந்து நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அதுவும் எங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் வந்து அவரு நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் ஃபஸ்ட்டு மாநாட்டிலேருந்தே வேலை செஞ்சிட்ருக்கிறோம். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். எல்லாமே இது எங்கள் தளபதிக்காக. அவரும் சொல்கிற திருப்பி தான் எல்லாமே எங்களுக்கு தளபதிக்காக அப்படிங்கிறத எங்களோட இது. ஸோ அவருக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் நாங்கள் வந்து அதை வந்து கவனமாக இருப்பாங்க.